அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அதை வாங்கிட்டு போலாம். புறப்படுமா? இந்தாங்க சாவி, எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் பாபு வந்து கேட்டா அவரை தேடி வடக்கு பக்கமா போயிருக்கோம்னு சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி. ஆமா, எங்கன்னு நான் கேட்ட குதிரை அதோ. ஐயா கேமண்ண, குதிரையை கொண்டாந்து நிறுத்த சொன்னா என்னத்தையோ கொண்டாந்து நிறுத்தி இருக்கிற, பார்த்தா கழுத மாதிரி தெரியுது. தாய் அந்தானோ, தகப்பன் குதிரை அனந்தான். இவங்களையும் கலப்பு திருமணமா? ஆமா. இன்னொரு விஷயம் என்ன? புல்லோ கொள்ளோ கொடுக்க கூடாது. ஏன் திங்காதா? அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்னதான் திங்கும்? காகிதம் கந்த துணினா விரும்பி சாப்பிடும். ஐயோ, அப்ப அசந்து மறந்து ஏத்தாப்புல நின்னுட்டு அரை நிர்மாணம் ஆக்கிரும் போல இருக்குது. சரி சரி, நாளை அது புறப்பட சீக்கிரம். தங்கச்சி தங்கச்சி வந்துட்டேன்னா குதிரையில ஏறு. நான் மாட்டேன், நான் நடந்தே வரேன், நீ உட்காந்துக்க. ஐயா ஐயா தானே, ஒரு ரெண்டு கையில ஒரு கைய கொடு. தாராளமா. அப்படி அப்பா. அறிவு கட்டவன ஏதாவது உனக்கு மூளை இருக்கா? ஏன் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட இருந்தால எனக்கு குடுக்கறதுக்கு தடியாட்டம் இருக்கிற நீ குதிரையில ஏறிக்கிட்டு அந்த வயசு பொண்ணு நடக்க வச்சு கூட்டிட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்கா? பாத்தியாமா, நான் அப்பவே சொன்னேன் குதிரையில ஏறுன்னு, கேட்டியா? இப்ப இவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க? சரி சரி, இந்தா நீ தானே குதிரையில ஏறு. ஏறிக்கம்மா. உட்கார் உட்கார், பார்த்து பார்த்து மூட்டை விழுந்து. சரி நீ உட்கார், நான் எடுத்து. ஏன்பா கால்ல என்ன? கால்ல செருப்பு. அது தெரியுது, ஏன் நொன்ற? செருப்பு கடிச்சு புண்ணாச்சு, நடக்க முடியல. அட பாவமே. ஏமா நீ கொழுகொழுன்னு இருக்க, நீ குதிரையில வர்ற, நுண்டிக்கிட்டு வரவர் நடந்து வர்றாரு. ஏமா இந்த அநியாயம், அவரே ஏத்திக்கமா. அட நானா மாட்டேங்கிறேன். பின்ன என்ன தம்பி, ஏறிக்க வேண்டியதானே? அண்ணா குதிரை ஒரு கை பிடிங்க. நம்ம தங்கச்சி குதிரை போகாம நின்னுக்கிடுச்சு. ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கா? என்னங்க என்ன என்னங்க பாவம், அந்த வாயில்லா ஜீவன் நிக்க கூட தெம்பு இல்லாம தத்தரிச்சுக்கிட்டு இருக்கு. அறிவிட்டதனமா ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இறங்குப்பா கீழே. அட என்னங்க, நீங்க கொஞ்சம் குதிரையை பிடிங்க. இறங்குமா. என்னங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, நான் என்னதான் செய்ய? ஐயோ பாரு, இந்த குதிரை என்ன கொஞ்சம் செத்துரும் போல் இருக்கு. காலை கட்டி இந்த கம்ப ஊட உடுத்து ஆளுக்கு ஒரு பிடிச்சி எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்க. இல்ல இந்த குதிரையை கொண்ட பாவம் 7 ஜென்மத்துக்கு சும்மா விடாது, நான் சொல்லிட்டேன். ஆமா, நாம மாப்பிளை தேடி போறோம். இந்த ஆளு குதிரை பாவம் 7 ஜென்மத்துக்கு விடாதுன்னு சொல்றேன். மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால காலை கட்டி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த புடி, நான் காலை கட்டுறேன். கட்டுன. ஐயோ என்னன்னு? ஐயா குதிரை ஓடுது. சரிமா தங்கச்சி, நீ இங்கேயே இரு, நான் எப்படியாவது குதிரையை பிடிச்சிட்டு வரேன். நில்லு நில்லுன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா? யாரியா நீ? எதுக்காக காலை பிடிச்ச? அழகான பெண்களை பார்த்தா நான் காலையும் பிடிப்பேன், ஆளையும் பிடிப்பேன். இந்த தங்கச்சங்கிலி பரிசா எடுத்துக்க. வாயில் ஐயோ இல்லைங்க, ஒரு அயோக்கிய என்னை கெடுக்க வந்தான். என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவ சொல்றேன்? நான் வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேங்க. இப்போ உன்னை நான் நம்புறேன். ஐயா, ஆமா, பொய் சொல்றவனா இருந்தா தெய்வத்தை சாட்சி கூப்பிட்டிருக்க மாட்டேன். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். நான் புறப்படுறேங்க. இந்த நிலையிலயா? ஆமாங்க, அண்ணன் என்ன காத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணனோட வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஆனா அவரு குதிரையை தேடிட்டு போயிட்டாரு. அவரை தேட நான் அனுப்புறேன். களைச்சு போய் வந்திருக்கிறேன். இரு, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்.
ஐயா எனக்கு பசி இல்லைங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. என் மகன் வந்த உடனே நடந்ததை சொல்லு. உங்ககிட்ட அயோக்கியத்தனமா நடந்தவனை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்போம். சரிங்க ஐயா. இவங்க என்னுடைய மனைவி கர்த்தரை தேடி போயிட்டா. வாமா. ஜானி, டாடி, இது கூடவா சொல்றேன். ஜானி, நான் ஒரு அயோக்கியனுக்கு பயந்து இந்த வீட்டுல வந்து அடைக்கலம் பூந்திருக்கா. ஓ, நான் தான் நீ வர்ற வரைக்கும் அவளை இங்க இருக்க சொன்னேன். எதுக்கு? அவளை கெடுக்க வந்தவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆள் யாருன்னு சொன்னானா? இல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன, ஊர்ல இருக்கிற அயோக்கியன் எல்லாம் உனக்கு தானே தெரியும். டாடி, சொல்றேன், தப்பா நினைக்காத. நீ தலைக்கு மேல வளர்ந்துட்ட. உன்னை அடிச்சு திருத்தவும் முடியல. ஒரே பிள்ளை, அதனால கண்டிக்கவும் மனசு வரல. நான் என்ன பண்ணிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னப்பா செய்யல? சொல்லாம போறேன், சொல்லி அனுப்புனா வர்றேன். வயசான காலத்துல எனக்கு துணையா இருக்க வேண்டிய நீ அயோக்கியங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு அலையிற. பொல்லாதவரை பிள்ளையா பெத்தா ஒரேடியா கைய கழுவி விட்டுடலாம். ஆனா பொறுப்பு இல்லாதவரை பிள்ளையா பெத்தா கை கழுவவும் முடியாது, விட்டு நழுவவும் முடியாது. டாடி, என்ன மன்னிச்சிருங்க. இறந்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இன்னொன்று நான் மாறிட்டேன். டாடி, எனக்கு ஒரு கல்யாணம் செய்து வச்சிருங்க. ஜானி, ஜானி, இப்ப என் மனசு எப்படி தெரியுமா? இப்பவே ஒரு நல்ல பெண்ணா தேடி கண்டுபிடிச்சு. தேவையில்லை, பெண்ணை நானே பார்த்தேன். யாரு? அந்த அறையில படுத்திருக்காளே, அவதான். அவளை பார்த்த பிறகுதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஜானி, மானத்தை காப்பாத்திக்க வந்தவளை மருமகளா இருந்து எப்படிப்பா கேட்க சொல்றேன்? உங்க மகனுக்காக அவளை வேண்டி கேட்கறதுல தப்பு இல்ல டாடி. அந்த பொண்ணுதான் உன்னை பொறுப்புள்ள மனுஷனா மாத்த முடியும்னா உனக்காக நான் அவ காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ஓகே டாடி, நான் வர்றேன். ஓடி போன குதிரையும் காணோம், விட்டுட்டு போன தங்கச்சியும் காணோம், கட்டிக்க போற மாப்பிளையும் காணோம். நான் யாரேன்னு எங்கன்னு தேடுவேன். முருகா, கூப்பிட்டீங்களா ஐயா? இந்த படத்தை பாருமா. ஐயா, இந்த படத்துல இருக்கிறது என்னுடைய மகன். தாய் இல்லாதவன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவரை செல்ல பிள்ளைய வளர்த்தேனே தவிர நல்ல பிள்ளைய வளர்க்க தவறிட்டேன். அதனுடைய விளைவு கூடாத சகவாசங்கள், ஆகாத பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என் மனசுக்கு ஆறுதல் வேணுங்கிறதுக்காக இல்ல, என் மகனுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வேணுங்கிறதுக்காக. அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? அவனை பண்புள்ளவனா மாத்துறதுக்கு உன்னுடைய உதவி தேவை. அதுக்கு ஒரே வழி, நீ அவனுக்கு மனைவி ஆகணும். ஐயா, இதுக்கு நீ சம்மதிச்சிட்டீன்னா என் மகனுடைய எதிர்காலம் மாத்திரம் இல்ல, என்னுடைய இறுதி காலமும் நிம்மதியா இருக்கும். ஐயா, என் வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்ததுனால நான் இதை கேட்கிறேன்னு நினைக்காது. என் மகன் உண்மையிலேயே உன்னை விரும்புறதுனாலதான் கேட்கிறேன். சம்மதம் சொன்னா சந்தோஷப்படுவேன், முடியாதுன்னு சொன்னா வருத்தப்பட மாட்டேன். என்ன, தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றது கர்த்தருடைய வாக்கு. தட்டியும் திறக்கப்படலைன்னா கர்த்தருடைய கருணை நமக்கு கிடைக்கல என்ற அர்த்தம். ஐயா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் சொல்ல வேண்டாம். இது வாழ்க்கை பிரச்சனை. நிறைய அவகாசம் எடுத்துக்க, யோசனை பண்ணி ஒரு முடிவை சொல்லு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.